பர்ப்பஸே இல்லாதவங்க, லட்சியமே இல்லாதவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களலாம் பார்த்தா. ஏன் இப்படி ஒரு பர்ப்பஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே நம்ம எத விதைக்கிறோமோ நம்ம மனசுக்குள்ள, அது நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். அது வளர்ந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விதையா நம்ம போடுவோம். அந்த ஆசைகள, அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அது வளர்ந்து, அது அப்படியே ஒரு மரமா ஆகி, நம்மள அது கொண்டு வந்து இந்த உலகத்துல உபயோகப்படுத்தும். ஸோ கர்த்தர் ஒரு பக்கம், கடவுள் ஒரு பக்கம் நம்ம மேல நோக்கம் வச்சு, நம்மள இப்படி கொண்டு வரணும்னு சொல்லி, சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவித்து நம்மள கொண்டு வராரு. ஆனா, சில நேரங்களில பார்த்தீங்கன்னா, நம்மளே நமக்குள்ளாக ஒரு இன்ட்ரெஸ்ட்ட உருவாக்கிக் கொள்வோம். இது எப்படியாச்சும் நான் இப்படிதான் ஆகணும். நான் டாக்டரா தான் ஆகணும். நான் என்ஜினியரா தான் ஆகணும். நான் பாஸ்டரா தான் ஆகணும்னு சொல்லிட்டு, ஒரு எண்ணங்களுக்குள்ள போவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எடுக்கக்கூடிய எண்ணங்களோ, அவங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளோ வித்தியாசமா போயிடும். அவங்களால அத அத சரிப்படுத்த முடியாது. அதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது, என் லைஃப்ப கூட நான் சொல்லுவேன். நான் வந்து அத்லட்டா இருந்தேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆளு. நல்லா ஓடுவேன். எல்லா கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டெரர் மாரி எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னு என்ற ஒரு பெரிய ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும். நெறைய நியூஸ் பேப்பர் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ தான் நான் நெறைய பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஸ்போர்ட்ஸ்ல வருகிற அந்த காலத்துல வருகிற எல்லா அ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆட்கள் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு ஆல்பம் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா சுத்தமா கர்த்தர் வந்து அத எப்படியோ எனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டாரு. என்னால அதுல அந்த கோல்ல என்னால ரீச் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருக்காக ஓடுறதுக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அந்த 16 வயசுலேருந்து என்ன தெரிந்து கொண்டு என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கதை ஒரு பக்கம் இருந்தாலும், அ வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு போற ஒரு நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அல்டிமேட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்காரு. முக்கியமா வாலிப பிள்ளைகளோடு கூட நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னாக்கா, எங்கேயும் எந்த இடத்துலயும் உங்க கோல விட்டுடாதீங்க. உங்க கோல் உங்களுக்குள்ள இருக்குதுனாக்கா, அது எப்படி அத தொரத்திக்கிட்டே போங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. அதுக்கு பின்னாடியே போங்க. கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவாரு. முக்கியமா